Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம 5 Excel tips and tricks part 4 பார்க்கலாம். முதல் டிப்பா ஆட்டோகரெக்ட் எப்படி மேனுவலா பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஃபைல்ல ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி தென் ப்ரூஃபிங் செலக்ட் பண்ணி ஆட்டோகரெக்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இங்கே ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிற அந்த வேர்டை டைப் பண்ணி அது எந்த வேர்டோட ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க அந்த வேர்டையும் டைப் பண்ணி ஆட் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் அந்த வேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். மறுபடியும் பழைய மாதிரி மாற்றுறதுக்கு சேம் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ரீப்ளேஸ் பண்ண வேர்டு டைப் பண்ணிங்கன்னா பிலோ லிஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகும். தென் டெலீட் ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் எக்ஸல் பழைய ஃபார்முக்கே சேஞ்ச் ஆகிடும். செகண்ட் டிப்பாக ஒரு செல்லில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு டேட்டா தென் டேட்டா வேலிடேஷன் செலக்ட் பண்ணி லிஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சோர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிளாக எஸ் கமா நோன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு அந்த பர்டிகுலர் செல் ட்ராப் டவுனில் எஸ் அண்ட் நோ காமிக்கும். அனதர் எக்ஸாம்பிளாக என்கிட்ட ஆல்ரெடி லிஸ்ட் இருக்குது, அதுதான் எனக்கு ட்ராப் டவுனாக வேணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் டேட்டா வேலிடேஷன் போயிட்டு லிஸ்ட்டு செலக்ட் பண்ணி சோர்ஸ் பக்கத்தில் இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராப் டவுனில் வைக்க நினைக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டா அந்த பர்டிகுலர் செல்லில் ட்ராப் டவுனாக லிஸ்ட் ஆகிடும். தேர்ட் டிப்பாக ஃப்ரீஸ் பேன் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரோவை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு AltWFRங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்கள். அன்டூ பண்ணுறதுக்கு AltWFFங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபர்ஸ்ட் காலமை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு AltWFCங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ரோ அண்ட் காலம் சேம் டைமில் ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அன்டூக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிங்களோ சேம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள், AltWFFங்கிற ஷார்ட்கட்டை. இது மோஸ்ட்லி பர்டிகுலர் டீட்டெயில்ஸில் இருக்கிற சப்ஜெக்டை ஸ்க்ரால் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ஃபோர்த்து டிப்பாக நான் என்னோடய ப்ராட்பேண்டுக்கும் ஒரு அன்பெய்டு இன்வாய்ஸுக்கும் ஒரு டியூ டேட் கொடுத்துருக்கேன். இந்த டியூ டேட்க்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு கொடுத்து டியூ டேட்டை செலக்ட் பண்ணி மைனஸ் டுடேங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். செல் வேறு ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா நீங்கள் ஜென்ரல் ஃபார்மெட்டில் மாற்றிடுங்க. இன்னும் எவ்வளோ டியூ டேஸ் இருக்குங்கிறத ஈஸியாக சொல்லிடும். ஃபிஃப்த்து டிப்பாக ஃப்ளாஷ் ஃபில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பர்டிகுலர் செல்ஸில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தனியாக வேணும்னு சொன்னால் என்னோடய நேமோட ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் டைப் பண்ணி பிலோ செல்லில் Ctrl E கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரோட ஃபர்ஸ்ட் நேமும் அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி லாஸ்ட் நேம் பிரிக்கிறதுக்கு என்னோடய நேமோட லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு பிலோ செல்லில் Ctrl E கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் நேம் எல்லாமே அப்டேட் ஆகிடும்.